கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைக்கு சாட்சியின் கூட்டம் நடத்துவதற்காக நாம் தீர்மானித்து நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். இன்னும் அநேகர் இந்த சாட்சி கூட்டத்திற்கு வரும்படியாக, கர்த்தர் அவர்களை கொண்டு வரும்படியாக பிரயாசப்படுகிறவர்கள் யாத்திரைகளை கர்த்தர் வாய்க்க பண்ணி அநேகர் வந்து கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஒரு நிமிடம் நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நம்மை இந்த நாளிலே கூட்டி சேர்த்த தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, கழிந்த ஒரு மாத காலமாக நீர் எங்களை பாதுகாத்து, எங்களை சுமந்து, ஆண்டவரே ஆபத்துகளிலிருந்து விலக்கி பாதுகாத்து, வியாதிகளிலிருந்து விலக்கி பாதுகாத்து, ஒரு சமாதானமான, ஒரு சந்தோஷமான ஒரு நாளை கர்த்தாவே நாங்கள் ஓய்வு நாளாக ஆசரித்து இந்த மாலை பொழுதிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய ஆண்டவரே, நாங்கள் பிளான் பண்ணி நடத்துகிற இந்த சாட்சி கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அநேகர் வந்து சாட்சியாக உம்மை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தாவே நீர் உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும். வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்படும்படியாக சாட்சி சொல்லுகிறவர்கள் மாத்திரமல்ல, சாட்சிகளை கேட்கிறவர்களும் அந்த சாட்சியின் ஆண்டவரே அந்த வார்த்தைகளை கேட்கும்போது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உணர்வுதல், ஒரு ஒன்றுதல் உண்டாகும்படியாக கர்த்தர் இந்த நேரத்தை எங்களுக்கு பயன்படுத்தி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எஸ்அப்பா, உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கீங்க. இந்த நாட்களிலே கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தாவீது ராஜா அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து உம்மை துதித்து பாடி மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவரே, அப்பா, தாவீதுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் துதித்து பாடின பொழுது கர்த்தருடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்து அவனை ராஜாவாக மாற்றினீரே. அதுபோல் நாங்களும் உமக்கு சாட்சிகளாக உம்மை மகிமைப்படுத்துவது எங்களுடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மீதியான நேரங்கள் எல்லாம் கர்த்தருடைய கிருபை ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்திருப்பாக. இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவரையிலும் கர்த்தருடைய பிரசன்னங்கள் மத்தியில் இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பாடல் பகுதிகள் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற நேரங்கள் எல்லாம் ஆண்டவரே அனல் மூட்டும் வார்த்தைகள் ஆண்டவரே இந்த இடத்திலே ஆண்டவரே நீர் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். தம்முடைய மகன் மூலமாக கர்த்தர் நல்ல பாடல் ஆண்டவரே ஆராதனையை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கூட்டம் ஆரம்பத்தில் முடிவரையிலும் கர்த்தங்களோடு கூடுகிறோம். அநேகரை கொண்டு வாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிற வட இந்திய மிஷனரி பாஸ்டர் ஜேக்கப் அவர்கள் நம்ம மத்தியிலே வந்து சில பாடல்களை பாடி நம்மை ஆராதனைக்குள் நடத்துவார்கள். ஜெபத்தோடு ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்யும்படியாக எதிர்பார்ப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த சாயங்கால வேளையிலும் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையாக நாம் உற்சாகப்படுவோம், மற்றவர்களையும் உற்சாகப்படுத்துவோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், அந்த பாட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேர்மோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே
அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனுன் தாபரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனுன் தாபரமே. சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்திலே 11ஆம் வசனம் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இது கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஜெய ஜீவியத்தை குறித்து இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல்
ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல யோவான் தரிசனமாக பார்க்கிறான். நாம் கூட அந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் நம்முடைய சாட்சியின் ஜீவித்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் மட்டுமே சாத்தானை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. அங்கே உட்காந்துருக்கும் போது பாஸ்டர் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் லீட் பண்ணுங்கன்ட்டு. அப்போ எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்தை வந்து என்னோடய வாழ்க்கையில் ஊழியத்தில் நடந்த ஒரு சம்பவம். அது எனக்கு எப்படியா அநேக சம்பவங்கள் நடந்தது. அது ஒரு சம்பவம் என் வாழ்க்கையை மாற்றி போட்டது. தேவன் நான் மகிமைக்காக இந்த சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன். 1993 வருடம் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி நானும் என்னோடு இணைந்து ஊழியம் செய்த பாஸ்டர் சாந்தப்பன், பிரதர் சாந்தப்பன் அவர்கள் சென்னை சேர்ந்தவர், முன்னே காட்டும் மிகவும் வளர்த்தியாக இருப்பார். அவரும் நானும் இணைந்து பேசிக்கொண்டோம். ரோத்தாஸ் மலையின் அடிவாரத்தில் பிரதர் பாஸ்டர் பெர்னார்ட் அவர்கள் வந்திருக்கிறார் அந்த பகுதிக்கு. அந்த மலையடிவாரத்தில் இருந்தோம். அப்பொழுது நாங்கள் மலைக்கு மேலே செல்லவில்லை. அந்த டைமில் 93ஆம் வருடத்தில் நானும் அவரும் சேர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். பாஸ்டர் நாங்கள் பிரதர்னு சொல்லுவோம், பிரதர் வாங்க நம்ம போன வருஷம் எங்கெல்லாம் ஃபிலிம் போட்டோமோ அந்த இடத்துல போய் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னோம். பிளான் பண்ணோம். சக்ஸஸ் ஆகிட்டு சரி ரெண்டும் சேர்ந்து போகலான்ட்டு வழியில் கொஞ்சம் பிஸ்கெட், கொஞ்சம் மிக்சர், கொஞ்சம் அவங்க வீட்டமாக கொஞ்சம் நிம்கின்ஸ் சில ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுத்தா எடுத்துகிட்டு போகிறோம். போயிட்டு நாங்கள் என்ன செஞ்சோன்னா மேலே கூடி போனோன்னா கீழே கூடி போனோம். ரொம்ப மேலே கூடி போன ரொம்ப தூரம் காடுகள் மலையில் நடந்து போனோம். அப்போ இந்த பஸ் ரூட் எங்கே வரைக்கும் கடைசி வரைக்கும் போகுது அங்கே வரைக்கும் போயிடலாம். அங்கேருந்து மேலே நடந்து போகலாம். அப்போ ஒரு கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறது குறையும் அப்படின்ட்டு நானும் ஓட சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டுருக்குறோம். அந்த மலையானது பார்த்திங்கன்னா 1500 அடி உயரமான மலை. கீழே இருந்து நேராக நடந்து போனால் ஒரு 2 மணி நேரம் ஆகும். இப்படி ஸ்லோவாக போகும், இப்படி 2 மணி நேரம் ஆகும். ஆனால் நாங்கள் போகிற இடத்துல வந்து சாயங்காலம் 4 மணிக்கு கிளம்புறோம். அந்த பஸ் வந்து கரெக்டாக 7 மணிக்கு கொண்டு போய் விட்டோம். திடீர்னு பார்த்தா எந்த இடத்துல ஆட்கள் நடமாட்டம் இல்லை. அப்போ அந்த பஸ் கண்டக்டர் டிரைவர்லாம் எழுதி போயிட்டாங்க. ஒரு காட்டு பகுதி, காட்டுவான தீவிரவாதியில் வந்து தங்கக்கூடிய ஒரு ஸ்கூல் பில்டிங் இருந்து அந்த இடத்துல நைட்டில் தங்கிட்டோம். எங்களுக்கு கையில் இருந்ததை சாப்பிட்டுட்டோம். காலையில் எழும்பி குளிர்காலம் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 93ஆம் வருடம் நானும் சாந்தப்பன் பிரதர் நடந்து போயிட்டே இருக்கிறோம். இப்போ அது வந்து முதல்ல ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்குது. அந்த இடத்துக்கு பேர் சடுக்கி. நாங்கள் மேலே போக வேண்டிய கிராமத்துக்கு பேர் சடுக்கி. இப்போ கீழே இருந்து போயிட்டே இருக்கிறோம். போயிட்டு இருக்கும்போது ஸ்லோப்பாக 30 டிகிரி ஸ்லோ போயிட்டுருக்கு. அப்போ நான் ஒரு பிரதர் சொல்கிறேன், பிரதர் இந்த வழி ரொம்ப ஈஸியாக இருக்குதே, ரொம்ப ஈஸியாக நடந்து போயிடலாமே அப்படின்ட்டு போய் பார்த்தா புது பாதை, இது வரைக்கும் போகாத பாதை, வழி மறந்துட்டோம். அங்கே வழியில் வழியில் போகிறவங்கள்ட்ட கேட்டோம். அவங்க ஹிந்தியில் சொன்னாங்க. இப்போ தெரிஞ்ச ஹிந்தி கூட இப்போ தெரியாது. அந்த இருக்கு பாருங்கள், தேன் மரம் இருக்குது பாருங்கள், அந்த மரத்தோடய அப்படி போங்க இப்படி போங்க சொல்லிட்டாங்க. நாங்கள் போகிறோம். கிட்டத்தட்ட 1000 அடி உயரம் நடந்துட்டோம். அப்போ எங்கேஜ் எனக்கும் நானும் வாலிப்பேன், அவரும் வாலிப்பேன், என்னோட கொஞ்சம் சீனியர் அவர். 1000 அடி உயரம் நடந்துட்டோம். அதுக்கப்புறம் வழி தெரியலை. இப்படி போகவோ வழி தெரியலை. என்ன செய்கிறது? நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, கையில் கம்பு வச்சுருக்குறோம். அது இப்போ கம்பு இல்லை, கம்பு கீழே விழுந்துருச்சு. பேக் வச்சுருக்குறோம். 8 மணிக்கு நடக்க ஆரம்பிக்கிறோம். 12 மணி ஆகிட்டு நாங்கள் பாதி வழியில் நின்றுருக்குறோம். வழி தெரியல. கடைசியில் நாங்களாகவே வழியை அமைச்சு கையை தோண்டி இப்படி தோண்டி எப்படி மலை ஏறுவாங்களோ அது மாதிரி இப்படி ஏறி அடுத்த பாதி ஏற்றி போயிட்டுருக்கோம். 3/4 மணி நேரம் நடந்து டயர்ட் ஆகிடுச்சு. அவர் எனக்கு ஹைட் ஆனவரும் அவர் மேலே போயிட்டார். கொஞ்சம் தூரம் எனக்கு மேலே போயிட்டார். அவர் சத்தத்தை கேட்க முடியுது, என்னை பார்க்க முடியல. ஏன்னா 30 டிகிரி ஸ்லோப் மாறி வந்து பார்த்தீங்கன்னா 30, 40 ஆச்சு, 40, 60 ஆச்சு, 60, 70 ஆகிட்டு. 70 என்னன்னா 60க்கு மேலே நிற்க முடியாது. நம்ம சரிதான் 60 மேலே இப்படி தான் நிற்க முடியும். அப்படி என்னன்னா அப்படி விழுந்துடும், கீழே டேரெக்டாக உடனே விழுந்துடும். ஸோ புவியீர் பேசி அந்த மாதிரி வந்துடும். அப்போ 60, 70 டிகிரி வரைக்கும் ஆகிடுச்சு. இப்படி போயிட்டுருக்குறோம். இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது 45 மினிட்ஸ் அப்படின்ட்டே இருக்கிறோம். என்ன செய்யணும்னு தெரியல. அப்போ அவர்கிட்ட சொல்கிறேன், பிரதர் இப்போ நம்ம விழுந்தாலும் தேவதூரில் தமிழ் கையில் வச்சுருப்பார்ல ஆண்டவர், நம்மளை அனுப்பியிருப்பார்ல அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் ஆமாம் பிரதர் வாங்க அவர் என்ன என்கரேஜ் பண்ணுறாரு. எனக்கு மேலே அந்த பில்டிங் இந்த மேலே அவ்வளோ அந்த ஃபஸ்ட்டு ஒரு 10 அடி மேலே இருப்பார். ஆனால் அவர் சத்தம் கேட்குது, என்னை பார்க்க முடியல. என்ன செய்கிறது? கடைசியில் நான் ஒப்பு கொடுத்துட்டேன் ஆண்டவரே, இன்றைக்கு நான் கீழே விழுந்தேன்னா எலும்பு காண முடியாது. இந்த எமோஷனலுக்காக சொல்ல வரல, தேவனா மகிமைக்காக சாட்சி சொல்கிறேன். நான் சொல்கிறேன் ஆண்டவர் இன்றைக்கி நான் கீழே விழுந்தாலும் என் சரீரத்தை எப்படியாவது கொண்டு போய் என் மனைவிட்ட கொண்டு சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை படிக்கிறேன். இந்த பாட்டு உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள், தமிழ் பாட்டு படிக்கிறேன், தமிழில் படிக்கிறேன், சத்தமாக படிக்கிறேன். உன் வழிகள் எல்லாம் அந்த பாட்டை அந்த கோர்ஸை படிச்சுட்டு சத்தமாக படிச்சுட்டு ஆண்டவர் மனசில் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டரே நான் கீழே விழுந்துட்டேன்னா இப்படி தொங்கிட்டு ஒத்த காலம் தொங்கிட்டு இருக்கிறேன், இப்படி தொங்கிட்டு இருக்கிறேன். கீழே விழுந்துட்டேன்னா என் சரீரத்தை கொண்டு போய் என் மனைவியை சேர்த்துருங்க. ஏன்னா மேரேஜ் ஆன புதுசு, 1 வருஷம் கூட ஆகலை.
பாட்டு படிச்சுட்டு திடீர்னு பார்த்தா மேலே இருந்து ஒரு 500 அடி தூரத்தில் இருந்து லில்லிபுட்டின் மாதிரி ஒருத்தர் வந்து அங்கே இருந்து எட்டி பார்க்குறாரு. நீங்கள் எங்கே இவ்வளோ தூரம் வந்தீங்க அப்படின்னு. நாங்கள் சொன்னால் ஸ்கூலில் இருந்து வந்தோம். என் தீவிரவாதிகள் மத்தியில் மிஷனரி எதுவும் சொல்ல முடியாது. நாங்கள் ஸ்கூலில் இருந்து வந்தோம், ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னு. அப்படியா, அவங்களுக்கு வழி தெரியாதா, புதுசு வழியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாரு, எங்களுக்கு சத்தம் கொடுக்குறாரு. அவர் வந்து சொன்னார், பிரதர் இப்படி வாங்க இப்படி வாங்கன்னு சொல்லி அது அந்த அவர் சொன்ன வழியில் அந்த பிரதர் மேலே போயிட்டார். நான் சொன்னேன், என்னால் ஒரு அடி கூட எடுத்துக்க முடியாது அப்படின்ட்டு. உன்னை மரம் வெட்டுறவர் என்ன செஞ்சாருன்னா, மேலேருந்து கீழே கொஞ்சம் தூரம் இறங்கி வந்து அந்த கம்பு அந்த தாங்கி சொல்லுவாங்க, கோடரி கொடுத்து என்னை தூக்கி விட்டு அப்படி மேலே கொண்டு போய் மேலே சேர்த்துட்டார். நாங்கள் போனது எதுக்கு, ஃபாலோ பண்ணணுன்ட்டு. ஆவி ஆத்மா எல்லாத்தையும் ஆண்டு கொடுத்தாச்சு. ஆவி டிப்ரெஷன் ஆகிடுச்சு, மனசில் அப்படி தங்குது. சரி மேலே போயிட்டோம். 8 மணிலேருந்து ஆரஞ்சு 12 மணி ஆகிட்டு. மேலே போய் சார் 1 மணி ஆகிட்டு. அப்போ கேட்ட உடனே அவர்கிட்ட சொல்கிறோம், மேலே நாங்கள் போனோடனே அவர் மரம் வெட்டிட்டு இருந்தவர் மேலேருந்து மரத்துக்கு கீழே போட்டார். ஏன்னா மரம் வெட்டுறது வீடு கட்டுறதுக்காண்டி மேலே போயிருக்கிறார். மரத்தை வெட்டி நாங்கள் போகிற வழியில் ஸ்ட்ரைட்டாக போடுறவர் கேட்டிங்களா. ஏன்னா செங்குத்தான பார்த்து மரம் டேரெக்டாக கீழே விழுந்துடும், எடுத்துகிட்டு போய் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு அவர் மேலே போகிறார். மேலே போயிட்டார். நாங்கள் இப்போ மேலே போனால் அவர் கேட்குறோம், இங்கே தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறார், இங்கே பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, ஊற்று இருக்குது, அந்த இடத்துல ஒன்று குடிங்க அப்படின்னார். நான் போட்டு கேட்குறோம், இங்கே புலிகள்லாம் இங்கே மிருகங்கள்லாம் அது உண்டா அப்படின்ட்டு. நாங்கள் சொல்லார், இப்போ தான் நீங்கள் வர்றதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 2 புலிக்குட்டிகள் இங்கே தண்ணி குடிச்சிச்சு. அந்த புலிக்குட்டி வராமல் இருந்துச்சுன்னா நான் அப்போவுமே நினச்சிருப்பேன், இந்த மரத்தை வெட்டி செதுக்கிட்டேன், நீங்கள் வர்ற பாதையை போட்டிருப்பேன். எப்போ சொல்கிறாருன்னா, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்ட்டு. இது அடுத்த ஷாக்கு. தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் யோசித்து பார்க்கும், ஆண்டவரே எங்கள் 2 பேரை காப்பாற்றுறதுக்காக 2 புலிக்குட்டிகளை அனுப்பி அந்த தண்ணியை குடிக்க வச்சு எங்கள் ஒன்று நாங்கள் ஸ்லிப்பாகி விழுந்தா கீழே வந்திருப்போம். நான் விழுந்துனா அப்புறம் அவருக்கும் சிக்காய், அவருக்கும் ப்ராப்ளம் இருந்திருக்கும். அப்படி இல்லாட்டி அவர் டேரெக்டாக மரத்தை டேரெக்டாக போட எங்கள் மரம் எங்கள் மேலே விழுந்து நாங்கள் இறந்து போயிருப்போம். அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் புது வாழ்க்கை அமைந்தது. என்னோடய வாழ்க்கை சேஞ்ச் ஆச்சு. ஏன்னு சொல்லுங்கன்னா, உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவசட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார், அவசட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இப்படி அநேக சாட்சிகளை நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் சொல்ல முடியும். இப்படியா ஒருவருக்கொரு சாட்சி பகிரும்போது ஒருவருடைய விசுவாசம் உந்தப்படுகிறது, தூண்டப்படுகிறது. அதுவும் இந்த இப்பொழுது நம்ம ஆரம்பிக்கிறது ஆன்லைன் ப்ரேயர் மூலமாக அனைவருடைய சாட்சிகள் நான் கேட்க முடிகிறது. நம்முடைய பாஸ்டர்ஸ், நம்முடைய நார்த் இந்தியன் பாஸ்டர்ஸ், அவங்களுடைய அநேக காரியங்கள் ஷேர் பண்ணும்போது எங்களுக்கு மிகவும் உண்மையிலே எனக்கும் உற்சாகமாக இருக்கிறது. இந்த நம்முடைய பிஎம்சி சபைக்காக அன்றைக்கு நன்றி செலுத்துகிறேன். பெத்ரி மிஷன் மினிஸ்ட்ரிக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். வர நேரத்தில் எப்படியா சொல்லி என்கரேஜ் பண்ணி உற்சாகப்படுத்தி விட்டுறீங்க, அதுக்காக அன்றைக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னொரு பாட்டை படித்து நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். பலவிதமான சூழ்நிலைகள் இந்த காலத்தில் நம்முடைய அசைக்கக்கூடிய அஸ்திவாரமே அசைக்கக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கிறோம். நம்முடைய அஸ்திவாரமே அசைக்கப்படுகிறது, நீதிமான் என்ன செய்வான்னு சொல்லி தாவீது சொன்னது போல் அன்றைய நேரத்தில் நம்ம விசுவாசமாகிய அஸ்திவாரம் கூட அசைக்கப்படக்கூடிய காலத்தில் ஒரே ஒரு ஆன்சர் என்னன்னா, சிங்காசனத்தை தேவன் வீற்றிருக்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே,
ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஏழு கொத்து விளக்கின் மத்தியிலே உலாவி வரும் எங் பரிசுத்தரே. ஏழு கொத்து விளக்கின் மத்தியிலே உலாவி வரும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. அன்று நோக்கி பார்க்கலாம். வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், ஏழு குத்துகள் மத்தியிலே, ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவு வருகிற தேவன் 7 நட்சத்திரங்களை கையில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஊழியர்களை, தம்முடைய சபையின் தூதர்களை தம்முடைய கைகளிலே வைத்திருக்கிற நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. இது நான் உன்னை என் உள்ளங்கையில் பொறித்து வைத்தேன்னு சொன்ன தேவன். ஹல்லேலூயா. நம் ஒவ்வொருவரை குறித்தும் அவர் திட்டம் வைத்திருக்கிறார். நாம் பிறக்கிறதுக்கு முன்னமே பெயரிடப்பட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகையினால தான் இந்த மாதிரியான ஒவ்வொரு கூடுகளிலும் கலந்து கொள்ளும்படியான கிருபையை தேவன் தருகிறார். அந்த தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், நான் உன்னை என் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறேன், என் கையில் வைத்திருக்கிறேன். குத்து விளக்கு மத்தியிலே உலாவுகிற தேவனாக இருந்தாலும் அந்த நட்சத்திரங்களுடைய தேவனாக இருக்கிறேன். உன் கையில் உன்னை நான் என் கையில் வைத்திருக்கிறேன். அவர் சிங்காசனத்தில் விட்டிருக்கிற தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, கலங்காதே, நான் உன் தேவன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன். ஓ ஹல்லேலூயா. நீதியின் வலதுகரத்தினால் அவனை தாங்குவேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்கு என்றும் முடிவில்லை. அவரே நித்தியமான ராஜா. அவரை நோக்கி பார்த்து கிட்டி நெருங்கி சேர்ந்து தொடர்ந்து தேவன் நாமத்துக்கு மகிமையாக தொடர்ந்து முன்னேறுவோம். ஆராதனா ஓ திரி ஆராதனா, ஆராதனா ஓ திரி ஆராதனா, ஆராதனா ஓ तेरी आराधना, आराधना हो तेरी आराधना, आराधना हो तेरी आराधना, आराधना हो तेरी आराधना. சேராபின்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபின்கள் ஹல்லேலூயா போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆம் பிதாவே, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, ஹல்லேலூயா நன்றியோடு துதிக்கிறோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து தூக்கி எடுத்து உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே தம்முடைய வலது பாரசத்தில் உட்கார வைத்திருக்கிறவரே, நன்றியோடு துதிக்கிறோம். அதே போல் எங்களையும் அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்தவர்களாக இருந்த எங்களையும் இயேசுவோடு கூட உயிர்ப்பித்து உயரமும் உன்னத இடத்துல தூக்கி எடுத்து எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தி, ஓ ஹல்லேலூயா, நம்முடைய பிதாவினுடைய வலது பாரசத்தில் இயேசு கிறிஸ்துவோடு கூட உட்கார வைத்திருக்கிற தேவனே, இயேசு கிறிஸ்துவே நன்றியோடும் துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படியாய் சாட்சியின் வசனத்தினால ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால ஆண்டவரே சாத்தானை ஜெயிக்கத்தக்கதாக, சாத்தானின் திட்டங்கள் முறியடிக்கப்படத்தக்கதாக இப்படியாய் நாங்கள் ஒருவர் கூடி ஆண்டவரே ஒருவருக்காக ஒருவர் செய்த நன்மைகளை கேட்டு துதிக்கத்தக்கதாக நாங்கள் உற்சாகப்பட்டு இன்னும் அதிகமானவரை கருத்தில் கொண்டு வரத்தக்கதாக உதவி செய்தல் முடியாது செபிக்கிறோம். இது எந்த நோக்கத்துக்காக இந்த கூட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாக நாங்கள் செபிக்கிறோம். துதிகன மகிமையாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் ஜேக்கப் அவர்கள் நல்ல சாட்சியோடு கூடிய பாடல் பாடி கர்த்தரை ஆராதித்து
இந்த முதல் பகுதியை நிறைவு செய்தார்கள். அவர்களுக்கு நம்முடைய சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். சாட்சி சொல்லும்படியாக அநேகர் ஆயத்தமாக வந்திருக்கிறீர்கள். சாட்சியை கேட்கும்படியாக அநேகர் ஆவலோடு உட்கார்ந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே 6 மணி முதல் இந்த சாட்சியின் கூட்டம் இந்த இடத்திலே நடைபெறுகிறது. நீங்கள் யாவரும் இதிலே வருவது மாத்திரமல்ல, உங்களோடு நம்முடைய சபைக்கு வருகிற உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் பல விசுவாசிகளை நீங்கள் அழைத்து வரும்படி உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் வர நாட்களிலே இந்த சாட்சியின் கூட்டம் இன்னும் அநேகர் வந்து சாட்சி சொல்லும்படியான கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. வந்திருக்கிற யாவரும் விசுவாசத்தோடு மற்றவருடைய சாட்சி என்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு ஜெப ஆவியோடு நீங்கள் உட்கார்ந்திருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது சாட்சி சொல்லுகிறவர்களுக்கான நேரம். நீங்கள் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை சாட்சியாக அறிவிக்கும்படியாக உங்களை நாங்கள் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை நீங்கள் சொல்லும்போது அந்த காரியங்கள் உறுதிப்படுகிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்வார் என்கிற விசுவாசத்தோடு ஜெபத்தோடு இந்த இடத்துல கடந்து வந்து கர்த்தர் செய்த நன்மைகளை அறிவிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சாட்சி சொல்ல விரும்புகிறவர்கள் தயவு செய்து வந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை இப்பொழுது நீங்கள் சொல்வதற்காக நாங்கள் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யார் வர்றது? கை தூக்குங்க. யார் சாட்சி சொல்ல? சிஸ்டர் வாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை இந்த இடத்துல ஒரு சாட்சியை நிறுத்தின அப்படின்னாலே அவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் என்னை சிறு வயதிலிருந்தே கண்டுபிடித்து அவருக்கென்று வாழ உதவி தந்தார். அவருக்கு ஸ்தோத்திரம். என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தது ஒரு ஹிந்து குடும்பத்திலே பண்ணி கொடுத்தார்கள். அங்கு எல்லா ஹிந்து கிரியைகளையும் செய்யும்போது எனக்கு மிகவும் துக்கமாக இருக்கும். ஆனாலும் நான் இந்த ஜனங்களுக்கு வேண்டி ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஜெபித்தாலும் உள்ளத்திலே இவர்கள் திருந்த மாட்டார்கள். ஏதோ நாம் ஜெபிப்போம் என்று ஜெபித்து கொண்டே இருந்தோம். இப்பொழுது ஒரு பெரிய அற்புதம் எங்களுக்காக காத்திருந்தது. எங்கள் குடும்பம் 400 குடும்பங்களுக்கு இடையிலே ஒரு வீடுமாய் இருந்து நாங்கள் மிகவும் நெருக்கப்பட்டு நாங்கள் ஊத்திரப்பட்டு கடந்து வந்து கொண்டே இருந்தோம். இப்பொழுது உண்மையிலே எங்கள் குடும்பத்தில் மலவள ஜப வீட்டிலே ஒரு குடும்பம், நல்ல வசதி உள்ள குடும்பம், நல்ல செல்வாக்கோடு வேலை பார்த்த பிள்ளை, அந்த குடும்பமே மலவிளைக்கு ஆராதனைக்கு போய் அவளுடைய பிள்ளையும் ஊழியத்துக்கு என்று அர்ப்பணித்திருக்கிறாள். அதை பார்த்தபோது ஒரு சாதாரண விஷயமல்ல, கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். மட்டுமல்ல, ஒவ்வொரு வீடுகளிலேயும் விசாரித்த போது அந்த வீட்டில் உள்ள 4 பேர் ஹிந்துக்களாக இருந்தாலும் ஒரு ஆத்மாவை ஆண்டவர் சந்தித்து அவருக்கு என்று தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றும் எல்லா குடும்பங்களும் குடும்பமாய் அவரை சேவிக்கும்படியான பாக்கியத்தை தர வேண்டும். என்னுடைய காலத்திற்கு முன்னாலே கர்த்தர் என்னுடைய கண்களிலே இதை காட்டினபடியால் நான் அவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் எங்களுடைய அக்கம் பக்கத்திலே எங்களுடைய அத்தாமார்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் பேர் கிறிஸ்தவர்களாய் ஒரு குடும்பம் இருக்கிறது. எந்த வித்தியாசமும் இல்லை. அவர்களும் சந்திக்கப்பட வேண்டும். இந்துக்களாக இருக்கிற பிள்ளைகளும் சந்திக்கப்பட வேண்டும். இன்னும் அந்த தேசம் ஹிந்து தேசமாய் இருந்தது இன்னொரு கிறிஸ்தவ தேசமாய் மாற்றப்பட வேண்டுமாய் நாங்கள் யாவரும் ஜெபிக்க கேட்டு நாங்கள் இன்னும் சோர்ந்து போகாதபடி தேசத்திற்காக, சபைக்காக, ஊழியர்களுக்காக, எங்கள் இனஜன பந்துக்களுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக அனுதினம் தேவனுடைய சமூகத்திலே ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு அநேக பலவீனங்கள் என்னை தாக்கி எனக்கு நான் அந்த ஊழியங்களை செய்ய முடியாதபடி தடைப்பட்டு கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது தேவன் எனக்கு ஜெபிக்கும்படியான கிருபை அதிகமாய் தந்திருக்கிறார். நான் வீட்டில் இருந்தாயிலும் ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் ஜெபிக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்யண்டுமாய் ஜெபிக்க கேட்கிறேன். மட்டுமல்ல, என்னுடைய 3 பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆங்காங்கு
ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் என்னுடைய பேர பிள்ளைகளும் கர்த்தருக்கென்று வாழும்படியாய் பிள்ளைகளை அந்த என்னுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளையும் அப்படியே வளர்த்து வருகிறார்கள். மூத்த பையன் ஊழியத்துக்கென்றே கர்த்தர் அவனை வேறுபடுத்தியிருக்கிறார். கர்த்தர் எல்லா காரியத்துக்காகவும் நீங்கள் யாவரும் எங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்க கேட்டு என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சாட்சி சொன்ன சகோதரனுடைய பெயர் கிளாடிஸ் அவர்களை நாம் எல்லாரும் அறிவோம். அவருடைய வாழ்க்கையிலே இந்து குடும்பத்திலிருந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழுகிற ஒரு அருமையான குடும்பம். அந்த இந்து குடும்பத்திலிருந்து திருமணமாகி வந்து அவருடைய குடும்பம் மாறினது மாத்திரமல்ல, அவருடைய பக்கத்தில் உள்ள எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக அவர்கள் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி சகோதரி அவர்கள் சாட்சி சொன்னார்கள். எத்தனை வருடங்களுக்கு முன்னே அவங்களுக்கு திருமணமாச்சு? 85. திருமணமாகி வரும்போது உங்கள் வீட்டில் எல்லாரும் இந்துக்கள், அப்படி தானே? ஆமாம், இந்துக்கள். உங்கள் ஹஸ்பண்ட் அவங்க மட்டும் கன்வெர்ட் ஆகியிருந்தாங்க. மற்றபடி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் இந்துக்களாக இருந்தாங்க. நீங்கள் வந்த பிறகு ப்ரேயர் பண்ணி அதனால இப்போ இந்த அநேக வருஷங்களுக்கு பின்னால் இப்போ கிரியைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆமாம், அநேகரை நீங்கள் நீங்கள் ஜெபித்து ஆலோசனை சொன்னதுனால அநேகர் இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்காங்க இல்லையா? ஆலோசனை சொல்லணும் அங்கே தான் இல்லை, ஜெபத்தினாலே ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, சிஸ்டருக்கு 3 பிள்ளைகள். இளைய பிள்ளைக்கு தானே ரொம்ப நாளாக பிள்ளை இல்லாமல், இளைய மகள் ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் அவர்கள் சபையிலே சொல்லி ஜெபித்தார்கள், சிறு குழுக்களில் சொல்லி ஜெபித்தார்கள். நான் என்னிடத்தில் தனிப்பட்ட முறையில் அவருடைய புருஷனார் அடிக்கடி பிரதர் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எல்லா இதுலேயும் ஜெபித்தாங்க. ஆண்டவர் கடைசியில் அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இல்லையா? 2 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா, கரங்களை தட்டுவோமா? ஆண்டவர் ஒரு பிள்ளையை கேட்ட பொழுது 2 பிள்ளைகளை கொடுத்து அந்த பிள்ளைகள் நல்ல முறையில் இன்றைக்கு வளர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக மாற்றியிருக்கு. அதுபோல் மூத்த 2 பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தி வருகிறார். சரிதானே? ஆமாம், கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். அதுபோல் கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ சிஸ்டர். போய்ட்டோம். ஓகே. கர்த்தர் செய்த நன்மைகளை சகோதரி அவர்கள் அருமையாக சொன்னார்கள். இப்படி எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரை அறியாத இருந்தாலும் கர்த்தருடைய ஜெபத்தினாலே ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்வார் என்று சொல்லுகிற காரியத்தை உறுதிப்படுத்தினார். ஆகவே நாமும் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறவர்கள் ஆண்டவரை அறியாதவர்களுக்காக நம் பாரத்தோடு ஜெபிக்கும்போது கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வாதத்தை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக சாட்சி சொல்ல விரும்புகிறவர்கள் வந்து சாட்சி சொல்லலாம். யார் வர்றாங்க? கரங்களை தூக்கி காட்டுங்க. யார் அடுத்தபடியாக சாட்சி சொல்லும்படியாக? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்யவில்லையா? ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவர் நன்மை செய்தால் அதை நீங்கள் சொல்லும்போது ஆண்டவருடைய நாமம் இந்த இடத்திலே மகிமைப்படும். பரலோகம் உங்களுடைய சாட்சியை கேட்டு சந்தோஷப்படும். இயேசு அதை பார்த்து மகிழ்ச்சியாக சந்தோஷப்படுவார். ஆகவே ஒரு வார்த்தை நீங்கள் வந்து சொன்னாலே அது பெரிய ஒரு காரியமாக இருக்கும். தயவுசெய்து ஆண்டவருக்காக சாட்சியாக இந்த இடத்திலே சொல்லுகிற விரும்புகிறவர்கள் நீங்கள் வரும்படியாக உங்களை ஆயத்தப்படுங்கள். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. யார் வர்றீங்க? வாங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை இந்த இடத்துல வந்து சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பயப்படாமல், தைரியத்தோடு, வெட்கப்படாமல் வந்து கர்த்தருக்காக நீங்கள் சாட்சி சொல்லும்படியாக உங்களை அழைக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு சாட்சி தானா? கழிஞ்ச ஒரு மாதத்தில் ஆண்டவர் ஒரே ஒரு ஆளுக்கு தான் நன்மை செஞ்சுருக்காரு, வேறு யாருக்கும் நன்மை செய்யலையா? நீங்கள் சொல்லுகிற சாட்சி இங்கே இருக்கிறது மாத்திரமல்ல, யூடியூபிலே அதை வெளியிடும்போது மற்றவர்கள் பார்த்து ஆண்டவர் இவ்வளவு அற்புதம் செய்திருக்கிறாரா, என்னுடைய வாழ்க்கையிலையும் அவர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஆகவே சாட்சி சொல்லுகிறவர்கள் தயவு செய்து வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஹல்லேலூயா. சேர் டீச்சர் வராங்க. கர்த்தர் அவர்களுக்கு செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடியாளை ஒரு சிறு சாட்சியாக நிறுத்தின என் தேவாதி தேவனை நன்றி கலந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். ஹல்லேலூயா. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் கடைசி வாரம் திடீரென்று பார்க்கும்போது நன்றாக நாங்கள் ப்ரேயர் பண்ணி குடும்ப சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு நித்திரை செய்து நடு ராத்திரி வேளையில் திடீரென்று எனக்கு ஒரு காய்ச்சல் வந்தது. காய்ச்சல் மிகவும் கஷ்டமான சூழ்நிலை இருந்தது. அப்போது எனக்கு எப்போது பலகீனம் வந்தாலும் நான் நினைப்பேன், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், ஏதேனும் குறைவிருந்தால் என்னை மன்னித்தருளும் ஆண்டவரேன்னு அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். மறுநாள் ஆச்சு, பிள்ளைகள் வந்து பார்த்தார்கள். அதிகமாக ஜெபிக்கிறவர்கள் வந்து அறிந்து வந்து நேரில் வந்து ஜெபித்து தைரியப்படுத்தினார்கள். கர்த்தர் அந்த காய்ச்சலிருந்து எனக்கு ஒரு விதமான சுகத்தை தந்தார். அதன் பிற்பாடு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு தலைவலி என்றால் ஒரு பக்கமாக வலிக்க ஆரம்பித்தது. நான் அதற்காக ஒன்றுமே செய்யவில்லை. திரும்ப அந்த ஒரு தலைவலி வந்து ஒரு பக்கமாக இருந்து அடுத்த பக்கத்துலேயும் தலைவலி ஆரம்பித்தது. நான் எதுவாக இருக்குமோ என்று நினைத்து பலரும் பலவிதமான ஆலோசனைகள் சொன்னார்கள். ஸ்ட்ரோக்குக்கு ஆரம்பமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னார்கள். நான் ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து கொண்டேன். பிள்ளைகளிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாது, ஏனென்றால் பிள்ளைகள் பயந்து விடுவார்களே என்று அவர்களிடத்திலும் சொல்லவில்லை. ஆனால் ஜெபித்தேன். கர்த்தர் எனக்கு அதிகமான வார்த்தைகளை தந்தார். அந்த 2 பாடல்கள் என்னை திரும்ப திரும்ப எனக்கு ஞாபகம் ஊட்டி அந்த பாடலை நான் யூடியூப்பில் போட்டு அதிகமாக தியானித்தேன். ஹல்லேலூயா. அந்த நாட்களில் அந்த 2 பாடல்கள் மூலமாக என்னை அதிகமாக ஆண்டவர் தேற்றினார். அந்த அவருடைய கரம் என்னை தொட்டதை உணர்ந்தேன். ஆனாலும் பலகீனம் ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியங்களையும் எந்தெந்த வீடுகளில் போய் நான் சந்திப்பேன் என்று வாக்கு கொடுத்தேனோ அந்த இடங்களில் சென்று என்னுடைய ஊழியங்களை செய்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். கடைசியாக அது பார்க்கும்போது மைக்ரான் தலைவலி என்று சொன்னார்கள். இதற்கு மருந்து ஒன்றும் இல்லை. ஆனால் கர்த்தர், நான் எந்த மருந்து அதற்காக எடுக்கல, சாதா ஒரு பேராசெட்டமால் 3 நாள் போட்டேன். ஆனால் 3 நாள் அது போடும்போது கொஞ்சம் குறையும், திரும்பவுமாக எனக்கு அது மிகவும் ஒரு கடுமையான ஒரு வலியாக இருந்தது. உள்ள தீ பற்றுற மாதிரி இருக்கும். தீ பிடித்தால் எவ்வளவு ஹீட்டு நம்ம உணர முடியுமோ அவ்வளவு ஹீட் எனக்கு தலைக்குள்ளாக இருந்தது. ஆனால் திரும்ப எனக்கு அந்த பாடல்களை திரும்ப நான் போட்டு, ஒன்று யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே என்கிற பாடலையும் நேற்றும் இன்று நாளை என்று மாறாதவர் என்கிற அந்த 2 பாடல்களும் மாறி ஆண்டவர் என்னோடு பேசினது போலவே இருந்தது. அந்த பாடல்கள் என்னை அதிகமாக தேற்றியது. ஆனால் திரும்பவுமாக அந்த வலிகள் வரும்போது இரவு நேரம் தூக்கமே வராது. அப்போ இந்த பாடல்களை போட்டுக்கொண்டே, ஆண்டவரே நீர் தொட்டால் சுகமாவேனே, ஆண்டவரே இந்த வியாதியிலிருந்து எனக்கு பரிபூர்ணமான சுகம் தர வேண்டும் என்று நான் சொல்லி அதிகமாக ஜெபித்தேன். ஏறக்குறைய அது 1 வார காலம் அந்த வலி இருந்தது. ஆனால் ஆண்டவர் கிருபையாக அதை மாற்றி தந்தார். அதன் பிற்பாடு தொடர்ந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் போல் உண்டாகி எப்போதும் அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக காணப்பட்டது. அதோடு பார்த்தா அல்சர் சேர்ந்து வந்தது. இப்படியாக
கவனிக்கும்போது அது ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக எனக்கு பலகீனத்தின் நாட்களாக இருந்தாலும் கர்த்தர் என்னை பலகீனத்தின் நாள் என்று சொல்வதை விட அதிகமாக அவருடைய அன்பை எனக்கு ருசிக்க அதிகமான கிருபைகளை தந்தார். அதிகமான நேரத்தை அவரோடு செலவிடவும், வியாதி ஒரு பக்கம் இருந்தாலும், நெருக்கங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த வேதனைகள் மத்தியிலும் ஆண்டவரை சார்ந்து கொள்ள எனக்கு அதிகமான கிருபை தந்தார். நான் அப்போது கூட நினைப்பேன், இந்த நேரத்தில் என்னுடைய ஜீவன் போனாலும் அப்பாவுடைய மடியில் போய் இருக்கணுமே அப்பா என்று தான் நான் அதிகமாக ஜெபித்தேன். அப்போது தான் ஆண்டவர் சொன்னார், இன்னும் ஓட வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது, மறிப்பதற்காக உனக்கு எதுவுமே வரவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் அந்த வியாதி நேரத்தில் ஆண்டவருடைய கிருபையினால் என்னுடைய கடமைகளை ஒன்று கூட நான் முடக்கவில்லை. ஹல்லேலூயா. அனுதினமும் என்ன வேலைகளை எல்லாம் செய்வேனோ அந்த வேலைகளை செய்வதற்கு கர்த்தர் எனக்கு அதிகமான பலனை தந்தார். அந்த அல்சர் கூட சொன்னாங்க, இது ரொம்ப நாள் பத்தியம் எடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் கர்த்தர் இறங்கி எந்த பத்தியங்களும் அதிக நாட்கள் எடுக்காதபடி ஒரு 3 வாரத்திலே அந்த அல்சர் வியாதியையும் பரிபூர்ணமாக சுகந்தந்த தேவனுக்கு கோடா கோடி நன்றிகளை செலுத்துகிறேன். இப்போது எல்லா விதமான ஃபுட்டுகளையும் என்னால் எடுக்க முடியும். எந்த ஃபுட் எடுத்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் செய்வதில்லை. ஆனால் கர்த்தர் அந்த நாட்களில் மருத்துவரை நாடுவதை பார்க்கலாம், என் பரம வைத்தியரை நாடின போது அவர் எனக்கு மருத்துவராயிருந்து எல்லா விதமான சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்ல ஒரு விடுதலை தந்து தைரியத்தோடு என்னுடைய ஊழியங்களை செய்த கர்த்தர் கிருபை தந்தார். அதன் பிற்பாடு கர்த்தர் நாள் வரையிலும் அந்த பலகீனங்கள் என்னை தொடாதபடி கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்துகிறார். அவருடைய மேலான கிருபைக்காக நன்றி சொல்லி என்னுடைய சாட்சியை முடித்துக்கொள்ள நன்றி. தேங்க்யூ டீச்சர். ஒரு நிமிஷம். கர்த்தர் தம்முடைய வாழ்க்கையிலே அந்த வியாதியினுடைய ஒரு பயம் வந்தபோது டீச்சர் அவர்கள் சொன்னார்கள், பாடலை பாடி ஜபித்த போது ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல விடுதலையை கொடுத்தார் என்று சொல்லி சொன்னார்கள். இரவு நேரத்தில் அந்த வியாதி வந்தபோது உங்களுடைய உள்ளத்தில் எப்படி இருந்தது? பயம் வந்ததா? பயம், ஒருவேளை மரணமாக இருக்கலாமோ, மரணம் வந்தால் நான் ஆண்டவருடைய பாதத்துக்கு போய் சேரணுமே, குறைவுகள் எதோ இருந்தாலும் வெளிப்படுத்தி தர வேண்டும் என்று ஆண்டவரோடு அதிகமாக பரிசுத்தத்துக்காக ஜெபித்தேன். அது மட்டுமல்ல, பாடல்களை பாடினீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? பாட்டு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தின பொழுது அந்த யாக்கோபு என்னும் சிறு பூச்சியை என்கிற பாடலை கேட்டிருக்கிறேன். நான் பாடினது கிடையாது. ஆனால் அந்த யூடியூப்பில் கேட்கும்போது ஆண்டவர் என்னோடு பேசினது போலவே இருந்தது. அது வாக்கு தத்தமாக தான் எடுத்துக்கொண்டேன். பாருங்க, வியாதி வந்தபோது ஒரு பயம், ஏதோ ஆகிவிடுமோ என்று சொல்லுகிற ஒரு பயம் வந்தபோது அவர்கள் செய்த 2 காரியங்கள். ஒன்று, ஆண்டவருடைய பாடலை கேட்டு அந்த வரிகளை விசுவாசித்தார்கள். 2வது, ஆண்டவரை நோக்கி என்ன செய்தார்கள்? ஜெபம் பண்ணினார்கள். அப்பொழுது அப்படி செய்தபோது அந்த பயம் அவருடைய வாழ்க்கையிலே, வியாதியை குறித்த பயம் மாறினது மாத்திரமல்ல, படிப்படியாக அவருடைய வாழ்க்கையிலே அந்த வியாதியினுடைய எல்லா போராட்டங்களும் என்ன செய்தது? மாறிப்போனது. மறுபடி அல்சர் மாதிரி வந்தது, கேஸ் ட்ரபிள் வந்தது, இப்படி பலவிதமான வியாதிகள் வந்தபோதும் அவர்கள் ஆண்டவரை உறுதியாக என்ன செய்தார்கள்? பற்றி கொண்டார்கள். சரிதானே? மருந்துகள் எடுத்தீங்களா? மருந்தாக எடுக்கவில்லை. மருந்தாக பெருசாக எடுக்கலை. ஆண்டவரை மாற்ற நம்பினார்கள். ஆண்டவரை நம்பி ஜபித்த போது, பாடலை பாடி ஆண்டவரை துதித்த போது டீச்சருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எல்லா போராட்டங்களையும் என்ன செய்தார்? மாற்றினார். தேங்க்யூ. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நேரங்கள், வியாதி நேரங்கள் வரும்போது நாம் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரை நோக்கி ஜெபித்து விசுவாசத்தோடு அந்த பாடல்களை பாடும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? வியாதிகளை மாற்றுவார், கஷ்டங்களை மாற்றுவார். சோர்ந்து போகும் நேரங்களிலெல்லாம் ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்? பாதுகாத்து என்ன செய்வார்? நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் சிலர் என்ன செய்கிறோம்? வியாதிக்குடைய லேசாக ஏதாவது ஒரு சிம்டம் வந்தாலே நம்ம என்ன செய்கிறோம்? பயப்படுறோம் இல்லையா? அந்த வியாதியாக இருக்குமோ, இந்த வியாதியாக இருக்குமோ என்று சொல்லி நம்ம பயப்படுறோம். அப்போது அந்த பயத்தினுடைய ஆவியை கொண்டு வருகிறது சாத்தான். நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் இயேசுவின் பிள்ளை, ஆண்டவர் என்னை வேலைப்படுத்துகிறவர், என்னை விடுதலைப்படுத்துவார், எனக்கு சுகம் கொடுப்பார் என்று சொல்லுகிற ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் உறுதியாக பற்றி கொண்டிருப்போம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அற்புதமாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்வார். அநேகர் சாட்சிகளை நாம் கேட்டிருக்கிறோம். வியாதியாக இருந்த நேரங்களிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்து, சோர்ந்து போன நேரங்களிலே
தள்ளாடுகிற நேரங்களிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்தி வருகிறார். அந்த அன்புக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபெல்சி சிஸ்டர் வர்றாங்க. கர்த்தருடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்ல முடியாது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னை ஒரு சிறு சாட்சியாக நிறுத்தின கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆனாலும் இங்கே வந்து சாட்சி சொல்ல வேண்டுமென்றால் நான் அப்படியே என்னை மட்டுப்படுத்தி விட்டு இருந்து விடுவேன். ஏசப்பா, உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன், நான் எதுக்கு அங்கே போய் சொல்கிறேன்னு அப்படியே இருந்துருவேன். போன மாதம் சாட்சி கூட்டம் நடந்த அந்த சனிக்கிழமை அன்றைக்கு எனக்கு பயங்கரமான ஒரு பலவீனம் வந்தது. நாங்கள் வந்து இந்த தேர்தல் தொடங்கினதுலேருந்து நாங்கள் சொன்னோம், 1 மணிக்கூர் கீழே சர்ச்சில் ஒரு ப்ரேயர் தொடங்கினோம். யார் வந்தாலும் வராட்டாலும் நான் ஒரு 5 மணிலேருந்து 6 மணி வரை 1 மணிக்கு ஒரு ப்ரேயர் பண்ண வேண்டும் என்று நாங்கள் தொடங்கினோம். அன்றைக்கு சனிக்கிழமை சண்டே ஸ்கூலுக்காக 1 மணிக்கு ஒரு ப்ரேயர் உண்டு. அப்போ இந்த ப்ரேயருக்காக 1 மணிக்கு ஒரு நேரமே வந்து நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னோம். நான் வீட்டிலேருந்தே எனக்கு லைட்டாக ஒரு தலைவலி போல் இருந்தது. ஆனாலும் சத்துருக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வந்து இந்த ஆஃபீஸ்கிட்ட வந்ததும் எனக்கு ஒரு பயங்கரமான தலைவலி வந்தது. தலைவலின்னு சொன்னால் அந்த தலைக்கு உள்ளால் அந்த நரம்புகளெல்லாம் அப்படியே எழும்பி எனக்கு அது ஒரு மாதிரி பெரிச்சலை பற்றினது போல், அது என்ன வலின்னு எனக்கு தெரியலை. எனக்கு உடம்புலேருந்து அந்த தண்ணியை எடுத்து ஊற்றினா எப்படி இருக்கும், அப்படி தண்ணி பாஞ்சிட்டே இருக்குது. நான் வந்து அப்படியே அந்த சேரில் உட்காந்துட்டேன். அப்போ எல்லோரும் சிஸ்டர்ஸ் எல்லோரும் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒன்றுமே பண்ண முடியலை. நான் ஏசப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி, அந்த வார்த்தை மட்டும்தான் நான் சொன்னேன். 1 மணிக்கூர் அப்படியே நான் சேரில் இருந்துட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிகிட்டு இருந்தேன். எல்லாரும் ஜெபிச்சாங்க. ஆனால் அந்த ஜெபம் முடியும் போது எனக்கு ஒரு 3/4 எனக்கு விடுதலை கிடச்சிட்டு, பிறகு அன்றைக்கு வீட்டில் போய் அன்றைக்கி ஆன்லைன் ப்ரேயர் உண்டு. அன்றைக்கி எனக்கு பண்ண முடியலை. நான் வேறு ஒரு ஆள்கிட்ட சொல்லிவிட்டு அன்றைக்கி ஒரு நாளாக நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் சொன்னேன், ஏசப்பா இந்த சரீரம் நீங்கள் தங்குகிற ஆலயம், இதில் சத்துரு தொட முடியாது, சத்துருக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாதுன்னு நான் ஜெபம் பண்ணிட்டு, பொதுவாக அந்த பந்தி நேரங்களில் நான் எந்த காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேனோ அந்த காரியத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். இதே போல் சவுதியில் வைத்து ஒரு நாள் எனக்கு இந்த தலைவலி வந்தது. அது ப்ரெஷர்னாலே நான் வந்து பொதுவாக இதெல்லாம் பார்க்குறது கிடையாது. அப்போ ஒரு நாள் இப்படி தான் தலைக்குள்ளால் அந்த நரம்பெல்லாம் அப்படி வெடித்தது போல் எனக்கு இருந்தது. எனக்கு ஒன்றுமே பண்ண முடியலை. நான் அப்போ சொன்னேன், ஏசப்பா என்னை கைவிட்டுறாதீங்க, இந்த இடத்துலேருந்து நான் பாடியாக என்னை கொண்டு போகக்கூடாது. நான் என்னை எப்படி கொண்டு வந்தீங்களோ எனக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் தந்தார், நான் உனக்கு சொன்னதை செய்யும்பளவும் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை உன் தகப்பன் வீட்டுக்கு நான் கொண்டு போவேன்னு. அந்த வாக்குத்தத்தம் தான் என்ன கடைசி வர நிலை நிறுத்தினது. அந்த வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசித்தேன். அப்போ எனக்கு அந்த கை வச்சு அமுக்கி, நான் அப்போ இவங்கள்ட்ட சொன்னேன், நீங்கள் 2 கையும் வச்சு என் தலையை அமுக்கி நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலை சொல்லிட்டு அவங்களாம் நல்லா பயந்துட்டாங்க. யாருக்கும் தெரியாது, ஒருத்தட்டையும் சொல்லலை. ஹாஸ்பிட்டல் போனால் ஏதாவது பண்ணுவாங்க, அங்கேருந்து வெளியே வர முடியாது. அப்போ நான் சொன்னேன், ஏசப்பா இந்த தேசத்தில் என்னை வெட்கப்படுத்தக்கூடாது, நீங்கள் என்ன சுகமாட்டு எங்களை கொண்டு போனோம். அப்போ இவங்க பயந்து 2 கையும் வச்சு நல்லா தலையை அமுக்கி எனக்கு ஏதேசம் 1 மணிக்கு ஒரு நேரம் நான் போராடினேன். பிறகு அவங்க நல்லா அவங்களுக்கு அழுக வந்துட்டு நல்லா ப்ரேயர் பண்ணாங்க, கையை வச்சு நல்லா அமுக்கி. பிறகு நான் அப்படியே தூங்கிட்டேன். அன்றைக்கு நைட்டு அவங்களும் சாப்பிடலை, அப்படியே அவங்களும் படுத்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல அதுக்கு பிறகு அந்த ஞாபகம் எனக்கு வந்தது. அப்போ எனக்கு மருமகிட்ட நான் சொன்னால, அத்தை உங்களுக்கு எப்படி அது சரியாச்சுன்னு கேட்டால், நான் சொன்னேன், ஆண்டவருக்கு வசனம் தான் என்ன சரியாக்குனது. நான் எப்பவும் சொல்லுவேன், அந்த வசனங்களை அறிக்கை பண்ணுவேன். இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒருவரும் பலவீனப்பட்டவர்கள் இல்லை. என்னுடைய இயேசுடைய தழும்புனால நம்ம குணமாகிறோம், நம்ம ஆண்டவர் பிள்ளைகள். அப்போ ஆண்டவரை வியாதி ஏதாவது பாவம் வந்தால் தான் வியாதி வரும். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் எந்த பாவம் இருந்தாலும் நீங்கள் மன்னிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணி ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்கும்போது ஆண்டவர் அதுலேருந்து வெட்கப்படுத்தாமல் என்னை காத்தாங்க. சவுதியிலே எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் இவ்வளோ விசுவாசமாக இருக்கிறீங்க, ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதுக்கு போகணும்.
ஆனால் நான் சொல்லுவேன், டாக்டர்மாரெல்லாம் படிச்சுட்டு தானே வந்தாங்க. அவர் தானே நம்மளை உருவாக்குனவர். அவருக்கு தெரியாமல் டாக்டர்களால் குணமாக்க முடியாது. அவர் தான் பரம வைத்தியர். அவரால் முடியும். அவருக்கு முடியாட்டா யாராலேயும் முடியாது. அவர் தொட்டால் போதும். அவர் வசனங்களை தந்திருக்கிறார், ஜீவனுள்ள வார்த்தைகளை தந்திருக்கிறார். அப்படி சொல்லி அநேகர் நான் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு பிறகு விசுவாசிப்பாங்க. அதே வண்ணமாக இப்போ கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை வீடு தொடச்சிட்டு நின்ன சமயம் இவங்க சொன்னாங்க, துடைக்கிறத விட கொஞ்சம் தண்ணியை விட்டு கழுவுவேன்னு. கொஞ்சம் தண்ணியை விட்டாங்க. தண்ணி தொடச்சாச்சு. அது ரூமில் இருந்தோ கொஞ்சம் தண்ணி கிடந்திருக்கு. நான் அப்படி போகும்போது ஒன்றும் இல்லை, அந்த இடத்துலேருந்து வரும்போது அது வலிக்கு அப்படியே அந்த இடத்துல அந்த கட்டில் கிடந்தது. கட்டில் என்னை காலில் அடித்து அப்படியே நான் விழுந்து எனக்கு காலெல்லாம் அப்படி திரும்பி வந்தது. நான் நினச்சேன், முடிஞ்சது, எனக்கு காலெல்லாம் போச்சு, இனி என்னால் நடக்க முடியாது. ஏசப்பா, அங்கே ஊழியம் இருக்குது, நான் எப்படி இந்த ஊழியங்களை செய்யணும்? நீங்கள் தந்திருக்கிறீங்க, இந்த பொறுப்புகளை நான் நிறைவேற்றணும் ஆண்டவரே. நான் அங்கேருந்தே சொன்னேன், ஏசப்பா எனக்கு கொஞ்சம் நேரம் கிடச்சாலும் என்ன ஆண்டவருக்காக நான் செலவழிக்கணும் அப்படி நான் சொன்னேன். நான் எப்படி, எனக்கு ஆச்சரியம்னு சொன்னால் சொல்ல முடியாது. அந்த இடம் எல்லாம் அப்படி ரத்த கட்டுனால கருத்து அப்படி ரத்தம் கட்டி இருந்தது. ஆனால் ஒரு எலும்பு கூட ஆண்டவர் முறிக்க விடையிலை. நீதிமானுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே அந்த இடத்துல என்ன வைக்கப்படாமல் பாதுகாத்தார். என் கணவரும் கிட்ட உண்டு, அவங்க அப்படியே பயந்துட்டாங்க. அவங்க எழுப்பி பார்த்தாங்க, என்னால் எழும்ப முடியலை, எப்படியே கஷ்டப்பட்டு எழுப்பி. ஆனாலும் ஒரு நாள் கூட நான் என்னுடைய கடமைகளை செய்யாமல் நான் இருக்கவே இல்லை. ஒரு வாரம் பிள்ளைகள் வந்து நின்றாக. என்ன எப்படி ஆண்டவர் பலப்படுத்தினார் சொன்ன தெரியாது. எல்லா கடமைகளையும் செய்ய ஆண்டவர் பலம் தந்தார். ஊழியத்துலேயும் இங்கே வர்றதுக்கு தான் இந்த யாத்திரை வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுலேயும் ஆண்டவர் பலப்படுத்தினார். எவ்வளோ அற்புதங்களை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில், என் கணவருடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். நாங்கள் இந்த உலகத்தில் இன்றைக்கு நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் வெளியே தெரியாது. ஆனாலும் அந்த ரங்கத்தில் ஆண்டவரிடத்தில் கூப்பிடுகிற அந்த சத்தத்தை கேட்டு கர்த்தர் என் குடும்பத்தை எவ்வளோ அதிசயமாக பாதுகாத்து வருகிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். அவருடைய பலவீனத்திலே விசுவாசத்தோடு ஆண்டவரை அறிக்கை செய்தபோது அவருடைய பலவீனங்கள் மாறி கர்த்தர் சகோதரிக்கு நல்ல விடுதலையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புகிற கர்த்தரை நம்பும்போது, கர்த்தரை விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி ஒரு அருமையான சாட்சியை நாம் கேட்டோம். வேறு யாராவது சாட்சி சொல்ல விரும்பினால் உங்கள் கரங்களை உயர்த்தி வாங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம். அடியானை சிறு சாட்சியாக நிறுத்தின கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நான் இப்பொழுது பெத்லெஹேம் ஸ்கூலில் ஒரு டிரைவராக வேலை பார்க்குறேன். நான் 7-8 மாநிலத்தில் ஓட்டினேன். படிப்பறிவு இல்லை, ஆனால் வண்டி ஓட்டக்கு ரொம்ப நிமிடமாக ஓட்டுவேன். எங்கள் ஸ்தாபனத்தில் யாரும் போக முடியாத ரூட்டுக்கு என்னை போக சொல்லுவாங்க, நான் போயிட்டு வருவேன். எப்போவும் பலவு தெளிவில் நான் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருப்பேன், ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருப்பேன். ஆண்டவர் என்னை நல்லபடியாக கொண்டு சேர்ப்பார். போக முடியாதுன்னு வச்ச ரூட்டில் நான் என்ன ஓடுவேன். இப்பொழுது ஒரு நாள் என்னை இருப்பு டியூட்டி அங்கே ஸ்டாஃபுகள் சொன்னாங்க, இருப்பு டியூட்டிக்கு நாளைக்கு இருக்கணும்னு. சரி, நான் வரலான்னு சொன்னேன். அப்புறம் மேனேஜரு ராத்திரி கூப்பிட்டு 8 மணிக்கு, உங்களுக்கு நாளைக்கு இருப்பு டியூட்டி ஆகும் அப்படின்னு சொன்னார். சரி, நான் வருவேன் சார்ன்னு சொன்னேன். ஃபோனை வச்ச பிறகு திருப்பி கூப்பிட்டு சொன்னார், நாளைக்கு நீங்கள் காலையில் ஒரு ட்ரிப் எடுக்கணும் சிபிஎஸ்க்கு அப்படின்னு. நான் வரலான்னு சொன்னேன். போய் ஒரு வண்டியை எடுத்து கேட் வரைக்கும் கொண்டு வந்தேன். இன்னொரு டிரைவர் சொன்னேன், அது நான் லைனுக்கு போகக்கூடிய வண்டி எனக்கு வேணும்னு அதை கொடுத்தேன். அப்புறம் மேனேஜர்கிட்ட கேட்டேன், நான் ஏது வண்டி எடுக்கணும்னு. அது 9ஆம் நம்பரு இல்லைன்னா 20ஆம் நம்பரை எடுங்கன்னார். நான் 9ஆம் நம்பர் வண்டியை எடுத்து போனேன். குளச்சல் திக்கணங்கோட்டு ரோட்டில் எல்லாம் வந்து பிள்ளைகளை எடுத்தேன். 5வது கியரை அடித்து ஓட்டினேன். பிறகு பாணியங்குடி அந்த பகுதியில் போகும்போது வண்டி வலிக்கலை. நான் வண்டி வலிக்காது வேறு வண்டி கூப்பிடணுன்னுள்ள கண்டிஷனில் தான் இருந்தேன். ஆனாலும் வண்டி மூவாகவே எப்படியும் வந்து சேர்ந்து வரும்போது எனக்கு ஆப்போசிட்டாட்டு ஒரு பையன் இருப்பான் எப்போவும் அங்கே ஸ்கூலுக்குள்ளால். அவன் சொல்லியான், இவன் பிரேக்கை போட்டு ஓட்டி தான் கிளச்சை தீர்த்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் லம்பட்டம் அடிச்சுட்டே இருந்தான். நான் மேனேஜர்கிட்ட சொன்னேன், சார் இப்படி ஒரு சைடு கிளாஸும் உடஞ்சிட்டு நான் வண்டி திருப்பின இடத்துல
கிளச்சு வேலை செய்யலை, நான் கொண்டு விட்டு வேலை பார்க்கட்டான்னு கேட்டேன். அந்த மேனேஜர் சொன்னார், நீ வேலை பார்க்கண்டாம், ஓட்டிய டிரைவர் வந்து பார்ப்பான்னு சொன்னார். அவர் எப்போவுமே டிரைவர் மாரை விட்டு கொடுக்க மாட்டார், ஒரு வேலை வந்தாலும் வாகனம் தானே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் ஒர்க் ஷாப்பில் இருந்து கூப்பிட்டு சொல்லியாங்க, நீ கிளச்சை நாசப்போட்டை ஆக்கி போட்ட ஆனை போனேன்னு சொன்னாங்க. நான் இல்லை, குளச்சல் வரைக்கும் டாப் கியரில் 5வது கியரில் ஓடின வண்டி நான் பிரேக் போட்டால் ஓடுமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு பதில் சொல்லிச்சு, இல்லை ஓடணும். பிரேக் போட்ட பிறகு எந்த வண்டியுமே ஒரு அடி கூட நவளாது, அது வண்டி ஓட்டிய டிரைவர்களுக்கு தெரியும். இப்படி சொன்னாங்க. பிறகு ஒர்க் ஷாப்பில் கேட்டிருந்து, இது எப்போ அந்த கிளச்சு மாற்றியிருந்தேன், நான் வண்டி இறங்கினதுலேருந்து இதுவரை மாற்றினதில்லை. அந்த ஒர்க் ஷாப்புக்காரர் சொன்னார், இதுவரை மாற்றலை அப்படின்னு சொல்லி. இதுவரை அதுக்கு ஒரு பதிலும் இல்லை. ஆனால் டிரைவர்களை வயசு காலங்களை குறைச்சிட்டே இருக்காவ. எனக்கு ஒரு பயம், என்ன வேலை தராத இருந்தானா எப்படி பிழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிழைக்க எனக்கு பிள்ளைகளை வீட்டில் வாருங்க, நாங்கள் சாப்பாடு போடியான்னு சொல்லுது. எனக்கு இப்போ அந்தந்த வீட்டுகளில் போய் நிற்க விருப்பம் இல்லை. ஆண்டவர் வேலை செய்ய பலம் தந்திருக்காரு, என்னை கடைசி வரையும் ஆண்டவர் தாங்கணும். இந்த கம்ப்ளைண்ட்டில் கர்த்தர் தானே கூட இருக்கணும். எனக்காக தேவ பிள்ளைகள் யாரும் ஜெபிக்குமாறு கேட்டு என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். ஹல்லேலூயா. தன்னுடைய தொழிலிலே அவர் உண்மையாக இருந்து இந்த காரியத்தை செய்தபடினாலே கர்த்தருடைய காரியங்களை வாய்க்க பண்ணார். தொடர்ந்து தன்னுடைய மகனை கர்த்தர் பலப்படுத்துவார், நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து அவருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவருடைய வாகனத்திலே கர்த்தர் ஓட்டும் போதும் கர்த்தருடைய கிருபை தன்னுடைய மகனோடு இருந்து பாதுகாக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற யாராவது சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. நாம் இந்த கூட்டத்தினுடைய இறுதி பகுதியில் வந்திருக்கிறோம். 5 நிமிடங்கள் சில காரியங்களை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி நாம் இந்த பகுதியை முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த கூட்டம் சாட்சியின் கூட்டம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கடந்து வந்திருக்கிறோம். சாட்சி என்றால் சொன்னால் 2 விதமான காரியங்கள் நமக்கு ஞாபகம் வருகிறது. ஒன்று, சாட்சியாக நாம் வாழ்வது. இன்னொன்று, கர்த்தர் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சாட்சியாக அறிவிப்பது. இப்பொழுது நாம் சொன்ன சாட்சிகள் எல்லாம் சாட்சியாக சாட்சி கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொன்னார்கள். வியாதிப்பட்ட நேரத்திலே, கஷ்டப்படுகிற நேரத்திலே, கலங்கு நேரங்களிலே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தினார் என்று சொல்லி அவர்கள் சாட்சியாக சொன்னார்கள். இரண்டாவதாக, சாட்சியாக வாழ்வது. மற்றவர்கள் நம்மை பார்க்கும்போது உண்மையான ஒரு விசுவாசி, ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி மற்றவர்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும், இல்லையா? இப்போ நம்ம சாட்சி சொன்னோம், இன்னொரு சாட்சி என்ன? மற்றவர்கள் நம்மை குறித்து என்ன செய்யணும்? சாட்சியாக சொல்லணும். இவர் உண்மையாக தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி சாட்சி. இந்த 2 சாட்சிகளும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமையும் என்பதற்கு எந்த சந்தேகமும் கிடையாது. கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி நாம் சாட்சி சொல்லும்போது என்ன நடைபெறுகிறது என்று சொல்லி நமக்கு தெரியும். ஒன்று, பரலோகம் நம்முடைய சாட்சியை பார்த்து மகிமைப்படுகிறது. இயேசு நம்முடைய சாட்சியை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைகிறார். என்னுடைய பிள்ளை நான் செய்த நன்மையை சபையிலே சொல்லி என்னை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் மகிமைப்படுகிறார் என்று சொல்லி நம்ம எல்லாரும் அறிகிறோம். முற்காலத்திலே சாட்சி என்று சொல்லக்கூடியது ஒரு நல்ல ஒரு அனுபவம். ஒருவர் ரட்சிக்கப்பட்டால் அவர் சபையிலே வந்து சாட்சி சொன்ன பிறகுதான் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார்கள். இது ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற ஒரு சம்பவம், காரியங்கள். சாட்சி சொன்னால்தான் ஞானஸ்நானம் கொடுப்பார்கள். அப்படி என்றால் சாட்சி என்று சொல்லக்கூடியது ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். உறுதிப்படுத்துதல். நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவர் ரட்சித்தார் என்று சொல்லி நீங்கள் மேடையில் வந்து சாட்சி சொல்லும்போது அது உறுதிப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அதை கேட்டு மற்றவர்களும் பாவியாக இருந்த இவனை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார் என்று சொல்லி அவர்களும் என்ன செய்வார்கள்? தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பார்கள். ஆனால் இந்த வர வர இப்போ பார்க்கும்போது இந்த ரட்சிக்கப்பட்டேன், ஞான ஸ்நானம் பெற்றேன், பரிசுத்தாவின் அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லக்கூடிய சாட்சிகள் இன்றைக்கு சபைகளிலே குறைந்து கொண்டு வருகிறது. வியாதி காரியங்களுக்காகவும் வியாதியில் இந்த ஆண்டவர் விடுதலை கொடுத்தார் என்று சொல்லுகிற சாட்சிகள் தான் இன்றைக்கு அநேகம் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே
அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஆனால் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார், ஆனால் சாட்சியாக ஆண்டவருக்காக நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் உடைய வாழ்க்கையை இன்னும் அதிகமாக என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். எனக்கு ஒரு அம்மாவுடைய தங்கச்சி, அவங்களுடைய பேர் ரத்னமணி, கல்லங்குழியில் இருக்கிறார்கள். அவர்கள் மரித்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒரு சிலர் அறிந்திருக்கலாம். பாரம்பரிய முன்னாடியே அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு குன்னியோடு சபையிலே விசுவாசியாக இருந்து கடமலைக்குண்டு கன்வென்ஷனிலே சாட்சி கூட்டத்தில் வந்து சாட்சி சொல்லுவார்கள். அவர்கள் சாட்சி சொல்ல முடிந்தவுடனே பாஸ்டர் ஜான்ரோஸ் அவர்கள் எழுப்பி சொல்லுவாங்க, ரத்னமணி சாட்சி சொன்னால் சபையே அதிருது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு அவருடைய வார்த்தைகள், கர்த்தர் செய்த நன்மைகளை அவர்கள் சொல்லும்போது மற்றவர்களுக்கு அது ஒரு பயனுள்ள, ஒரு பக்தி உள்ள அந்த வார்த்தைகளோட வாயிலிருந்து புறப்படும். அவ்வளவு பக்தி உள்ள விசுவாசிகள் அந்த காலத்தில் இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கும் நம்முடைய சபைகளிலே நாம் எழும்ப வேண்டும். அது மாத்திரமல்ல, சபையிலே சாட்சியாக நாம் எழும்ப வேண்டும் என்று சொன்னால் சபையிலே அற்புதங்கள் நடக்க வேண்டும். சபையிலே அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும், ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சபை அதிகமாக வளரும்போது அநேகர் சாட்சிகளாக மாறுவார்கள் என்பது நமக்கு ஒரு தெரிந்த ஒரு காரியம். வேதத்திலே நான் பார்க்கும்போது அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசி கர்மேல் பர்வதத்திலே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் எலியாவுக்கும் ஒரு போட்டி இல்லையா? அங்கே நாம் இந்த சம்பவங்களை எல்லாம் நாம் அறிவோம். பலிபீடத்தின் மேல் அக்கினி இறங்க வேண்டும், ஆண்டவருடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட வேண்டும். அப்பொழுது பாகால் தீர்க்கதரிசிகள் இரவு பகலாக என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, உடல்களை கத்தியினால் கீறி பார்த்தாங்க, பிரயாசப்பட்டார்கள். வானத்தில் இந்த அக்கினி இறங்கவில்லை. எலியா அந்த நேரத்தில் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம்தான் சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபித்தான். ஜெபித்த மாத்திரத்திலே வானத்திலிருந்து என்ன இறங்கினது? அக்கினி இறங்கி அந்த பலியை பட்சித்து போட்டது. பாருங்கள், ஆண்டோட நாமம் அந்த இடத்துல என்ன செய்கிறது? மகிமைப்பட்டிருக்கிறது. அதிசயம் நடைபெறும்போது, அற்புதம் நடைபெறும்போது அந்த இடத்திலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. உண்மையான தெய்வம் ஆண்டவர் என்பதை அறிந்து கொண்டார்கள். தானியேலை சிங்கக்கவியிலே போட்டார்கள். அந்த ராஜா காலையில் கேட்கிறார், தானியேலே, ஜீவனுள்ள தேவன் உன்னை என்ன செய்தார்? சிங்கங்களின் வாயிலிருந்து தப்புவித்தாரா என்று சொல்லி, அப்பொழுது தானியேல் சொல்கிறான், ஆம் ராஜாவே, நீர் சொன்னபடியே என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்தது? ஆண்டவர் என்னை பாதுகாத்து சிங்கங்களின் வாயிலிருந்து என்னை விடுதலையாக்கினார் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது ராஜா சொல்லுகிறார், இனிமேல் தேசத்தில் உள்ள எல்லாரும் என்ன செய்யணும்? ஆண்டவரை மாத்திரம் என்ன செய்யணும்? தொழுது கொள்ளணும். உண்மையான தெய்வம் என்று சொல்லி அங்கே பிரகடனப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அற்புதங்கள் மத்தியிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. மார்த்தாள் மரியாளுடைய சம்பவத்தை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் மரியாளை குறித்து சாட்சி சொல்லுகிறாள். ஆண்டவர் மரியாளை குறித்து சாட்சி என்ன சொல்லுகிறார்? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறார். இன்னொரு சாட்சி ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா சுவிசேஷத்திலே நான் பார்க்கும்போது சகேயுனுடைய வாழ்க்கையிலே, அந்த சகேயு பாவியான மனுஷன்தான். ஆண்டவரை பார்க்க முயற்சித்தான். அங்கே பார்த்தான். ஆண்டவர் அவனை வீட்டிற்கு அழைத்து சென்றார். ஒன்றுமே சொல்லலை. அவனாகவே என்ன செய்தான்? தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு, நான் வாங்கின எல்லாவற்றையும் 4 மடங்கு என்ன செய்கிறேன்? அதிகமாக கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பணித்தது மாத்திரமல்ல, அவன் தான் செய்த எல்லா பாவங்களையும் ஆண்டவரத்தை அறிக்கை செய்து ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினான். அப்பொழுது ஆண்டவர் சகேவி குறித்து என்ன சொல்லுகிறார்? இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுக்கிற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அதுபோல் லூக்கா 7:9 நாம் பார்க்கும்போது 100க்கு அதிபதி ஒருவன் ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் என்ன செய்கிறான்? கொடிய வியாதியினால் இருக்கிறான், அவனுக்கு நீர் சுகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவனை வீட்டுக்கு வந்து சுகமாக்கணும்னு. அவன் சொல்கிறான், ஆண்டவரே, என்னுடைய வீட்டுக்கு நீர் வருவதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று சொல்லும் போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், இஸ்ரவேலருக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லி அந்த 100க்கு அதிபதியை குறித்து ஆண்டவர் ஒரு நல்ல சாட்சியை சொல்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு நல்ல சாட்சி சொல்ல வேண்டும். என்னுடைய தேவனுடைய பிள்ளை, என்ற ஊழியத்தை உண்மையாக செய்கிறார், என்னை உண்மையாக ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளை என்று சொல்லி, கொடுத்திருக்கிற தாளந்துகளை நல்ல முறையில் பயன்படுத்துகிறார் என்று சொல்லி ஆண்டவர்
நம்மை குறித்து ஒரு நல்ல சாட்சி சொல்லும்படியாக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். அப்படி ஒரு விசுவாசமுள்ள வாழ்க்கை ஆண்டவர், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை உங்களுக்கு ஆண்டவர் தருவாராக. லூக்கா 17:17 பார்க்கும்போது ஒரு கிராமத்திற்கு இயேசு கடந்து செல்கிறார். அநேக குஷ்டரோகிகள் அங்கே இருக்கிறார்கள். அந்த காலத்திலே குஷ்டரோகம் என்று சொன்னால் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சாவக்கேடான ஒரு வியாதி. அப்படிப்பட்ட அந்த கிராமத்திலே 10 குஷ்டரோகிகள் வருகிறாங்க. ஆண்டவர் முகம் பார்த்து ஒரு 2 பேரை 3 பேரை சுகமாக்கல, வந்த 10 பேரை என்ன செய்கிறார்? சுகமாக்கி விட்டார். 10 பேரும் சுகத்தோடு சந்தோஷத்தோடு போகிறார்கள். அதன் பிறகு எத்தனை பேர் ஆண்டவர் இடத்துல வந்து நன்றி சொல்ல வந்தாங்க? ஒரே ஒருத்தன். ஆண்டவர் கேட்கிறார், சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மீதி 9 பேர் எங்கே என்று சொல்லி. அதுபோல் பெத்தேல் மிஷன் சபையிலே ஆண்டவர் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ அற்புதம் செஞ்சிருக்கார் இல்லையா? நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் அதிசயங்களை அற்புதங்களை அடைந்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நாம் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் மாத்திரம் வந்திருக்கிறோம். கர்த்தர் வருகிற நாட்களில் அநேகரை சாட்சியாக மாற்றுவார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யூடியூபின் மூலமாக இந்த ஆராதனையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கலாம். வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கலாம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்திருக்கலாம். அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தீர்க்க முடியாத வியாதிகளை கூட தீர்த்திருக்கலாம். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கலாம். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எத்தனையோ உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவருக்கு சாட்சியாக நீங்கள் சாட்சி சொன்னீர்களா? ஆண்டவர் நல்லவர், என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை செய்தார் என்று சொல்லி நீங்கள் சாட்சியாக ஆண்டவருக்கு அறிவித்தீர்களா? அப்படி நீங்கள் செய்யாத பட்சத்திலே ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், அந்த 9 பேர் எங்கே என்று சொல்லி. அந்த 9 பேருடைய கூட்டத்திலே நீங்கள் இருக்கிறீர்களா? அல்லது ஒரே ஒரு குஷ்டரோகி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னான் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரே ஒரு மனிதனைப் போல நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக மாறப்போகிறீர்களா? வரும் நாட்களிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை வெட்கப்படாதபடி, தயக்கம் கொள்ளாதபடி, மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே நடைபெறுகிற இந்த சாட்சி கூட்டத்திலே நீங்கள் வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சியாக ஆண்டவருக்கு வாழும்படியாக, அதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய சாட்சிகளை கேட்டு மற்றவருடைய வாழ்க்கையிலும் பக்தி விருத்திக்கான காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஆகவே தொடர்ந்து நீங்கள் இந்த சாட்சி கூட்டத்திற்கு அதிகமாக வாருங்கள். இந்த கூட்டத்திற்காக அதிகமாக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அந்த உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இப்பொழுது பாஸ்டர் பெர்னார்டு வந்து ஜெபித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்வார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்த அற்புதங்களுக்காக நன்றி. இந்த நாளிலும் அநேகர் சாட்சிகளாக எழுப்பினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து உம்முடைய தெய்வீக சுகம் ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வாகனம் ஆண்டவரை ஓட்டுகிறதா நம்முடைய மகனுடைய வாழ்க்கையிலும் ஸ்தோத்திரம், ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாக, எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் தொடர்ந்து வேலைகளை செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேகர் உம்முடைய நாமத்தை மையப்படுத்த கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி துதிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நாள் நடந்ததான ஆண்டவர் ஆராதனையில், சாட்சிகளில், வார்த்தைகளில் உம்முடைய பிரசன்னம் கூட இருந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.